ஹாய் விவோஸ், வெல்கம் டு சங்கை சமையல். தேங்காய் பால் முறுக்கு என்ன தான் பண்ணாலும் எனக்கு ஹார்டாக தான் வருது அப்படிங்கிறவங்க இந்த சூப்பரான ட்ரிக்கை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். 1.25 கிலோ மாவு, அதாவது இந்த மாவு வேறு மாதிரி அரைக்கணும் எப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போது நான் 1.25 கிலோ மாவுக்கு ஒரு முழு தேங்காவை எடுத்திருக்கேன், அதாவது 2 மூடி. அதுக்கு அரைச்சி பால் எடுக்கிறது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கணக்கு இல்லை, ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கணும். லைட்டாக ஹீட் ஆகும் போதே நான் 1.25 கிலோ மாவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே உப்பு போட்டிருக்கேன். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிச்சு தேங்காய் எண்ணெய் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, அது லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ மாவில் இதில் பெருங்காயத்தூள்லாம் போடக்கூடாது, எள்ளு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் வந்து மெல்ட் ஆனால் போதும். லைட்டாக கரைஞ்சதுமே இதை எடுத்து சுட 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 இந்த மாவில் ஊற்றிடணும். இதுதான் இந்த சூப்பரான ட்ரிக். இது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த மாவில் சூடாக ஊற்றும் போது கை வச்சு கிளற முடியாது, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு கரண்டியோ இல்லை உட்டன் ஸ்பூனோ வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த தேங்காய் பால் தீந்து போச்சுன்னா என்ன தண்ணி ஊற்றுறதுன்னு கேட்கலாம். இதுக்கு நார்மல் கோல்டு வாட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறுபடியும் தேங்காய் பால்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ப்ரொசீஜர் தேங்காய் பால் கொதிக்கணும், அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஆறுனத்துக்கு பிறகு கையால் நல்லா பிசைங்க. பிசையும் போதே சூப்பராக வரும் இந்த மாவு. இந்த மாவு ரேஷியோ எப்படின்னு சொல்கிறேன். அதாவது 4 கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 4 கப்புக்கு 1 கப் வந்து பைத்தம்பருப்பு வறுத்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியாது, மில்லில் கொடுத்தா அரைக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது சளிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாவில் இந்த தேங்காய் பால் ஊற்றி பிசையணும். பிசையும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும், கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் நீங்கள் அரைச்சது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சா, அவ்வளோதான். இதை பிழிகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் எடுத்து அந்த அச்சில் வச்சு நம்ம கையை வச்சாவே போதும், அது சரசரன்னு வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிசையணும், கையெல்லாம் வலிக்குங்கிற கவலையே இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா. ஸோ இன்றைக்கே உங்கள் வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா ஒரு 1/2 kg ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 kgக்கு ஒரு 1/2 மூடி இருந்தால் போதும். தேங்காய் பால் மட்டும் கொதிக்க வச்சு அதில் ஊற்றிடுங்க, அவ்வளோதான். இப்போது முறுக்கச்சில் பிழிஞ்சிட்டு நீங்கள் ஹீட் பண்ணிக்கணும் எண்ணெய். அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த முறுக்கை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்காக தான் இந்த ரெசிபியை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மணிமேகலை இளஞ்சேரன் சிஸ்டருக்கும் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக இந்த ஷேர் பண்ணிட்டேன் இன்னைக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு 2 பேரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும், ஓகேவா? சரி, நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் அப்படி இல்லைன்னா ரெசிபியில் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.